வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுல முத்தான 16 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து சிறுபான்மையின மக்கள் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு உரிமையை வந்து வழங்கணும். அதே போன்று இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்க நெடுநாள் அந்த சிறையில் இருக்கிறத விடுதலை செய்யணும். நீட்டு அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதிக்கப்பட்டது. போதை கலாச்சாரங்கள் அதே போல கஞ்சா போன்றதெல்லாம் சர்வசாதாரண நடந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறியது. அது போன்ற மீனவர்கள், நெசவாளர், தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லோரும் இந்த ஆட்சியால் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலைமைகள். அதே போன்று பல்வேறு வகையில் வந்து தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் அந்த பிடியிலிருந்து விடுபட்டு மீண்டும் நம்முடைய பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடி தலைமையிலே மலர வேண்டும் என்ற வகையிலே இந்த தீர்மானங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. வேற என்ன கேள்வி கேட்க? 2026 வாய்ப்பு தரப்படுங்கிறது சொல்லியிருக்காரு. கட்சிக்காக கருத்து முரண்பாடுகளை கலைஞ்சிட்டு வேலை செய்யணுங்கிறது சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து கலாய்விலே நம்ம பார்த்திருந்தோம். பல இடங்கள் அந்த கருத்து முரண்பாடு இருந்தது. அது சில இடங்களில் கை கலப்பா வருது பார்த்திருந்தோம். தொடர்ந்து இதை ஆக்கப்பூர்வமா மாத்துறதுக்கு என்ன பணிகள் அதிமுக செய்ய இருக்கு? அதாவது திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் வந்து பேச மாட்டீங்க யாரும். எங்க கட்சியில ஏதாவது 1-2 சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்து ஏற்படும் போது அதை பூதாகரமாக்குறீங்க. அதில் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு, அண்ணா சொன்னது போல கழகம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு குடும்ப பாச உணர்வோடு தான் இந்த இயக்கம் வந்து நடத்தப்படுகின்றது. அண்ணா வந்து அன்பு தம்பி என்று அழைத்து ஒரு குடும்ப பாச உணர்வுமிக்க இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். அதே போல வந்து அம்மா வந்து எல்லோரும் குழந்தைகள் எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகள் என்ற வகையிலே பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லி ஒரு குடும்ப ஒரு உணர்வோடு வந்து எல்லாம் எங்களுடைய ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு என்னன்னா உணர்வுமிக்க அந்த ஒரு கருத்தை வந்து அவர் பதிய வைத்து எங்க இயக்கத்தை பொறுத்தவரை கழகம் ஒரு குடும்பம். ஆனால் திமுக பொறுத்தவரை குடும்பமே கழகம் அந்த வகையில தான் வந்து திமுக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பா, பாட்ட, மாமன், மச்சான் இப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு பதவியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இங்கேதான் வந்து ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு அரசு கொடி கட்டிய காரில் ஒரு கிளை செயலாளர் கூட ஒரு முதலமைச்சர் ஆக முடியும் என்பதற்கு அண்ணன் பொதுச்செயலாளரே ஒரு உதாரணமா இருக்காரு. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, அப்படி வந்து ஒரு திமுக ஆட்சி இருந்த காலத்திலேயே மூக்க அழகிரி அன்றைக்கு மதுரையில் இருக்கிற சூழ்நிலையில ஸ்டாலினால போக முடிஞ்சுதா? போக முடியலையே. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசம். சரி, அங்க போய் கூட்டத்தில் இவர் கலந்துக்க முடியுமா? திமுக கூட்டத்தில், அழகிரி நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்க முடியாது. ஆனா எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில தான் ஸ்டாலினே மதுரைக்கு போனார். அதுவரையில மதுரைக்கே போல. அப்படி வந்து அவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு மோசம். தொண்டர்களும் வந்து பார்த்தா கூட்டம் போட்டு அவ்வளவு கிராண்டா நடக்கும். இங்கே எங்கேயோ 1-2 இப்படி நடக்கிறத வந்து பத்திரிகைகள் தான் பூதாகரமாக்குறாங்களே, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இன்னைக்கு உள்ள இந்த சூழல் ஒரு எழுச்சியை வந்து பார்க்கும்போது எல்லா கழக தொண்டர்களுடைய மத்தியிலே ஒரு எண்ணம் 2026 வந்து ஒரு சர்வாதிகார எதோச்சதிகார ஒரு ஜனநாயக ஒரு பிற்போக்கு, அது வந்து முழுக்க அனைத்து மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்த ஒரு குடும்ப ஆட்சி ஒழித்தாக வேண்டும். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எண்ணம் தான் இன்றைக்கு வந்து பொதுக்குழு வந்து இன்னைக்கு பிரதிபலித்திருக்கு. அந்த எழுச்சி இருக்கு. பொதுச் செயலாளர் உரையும் வந்து அதை ஒட்டி தான் இருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரணும், இளைஞர்கள்லாம் ஊக்கப்படுத்தணும். உழைப்பவனுக்கு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றார், உழைப்பவர் உயர்ந்தவர்னு. ஸோ அந்த வகையில் உழைப்பவர்களுக்கு உரிய மரியாதை வந்து கண்டிப்பாக அவர்களுக்குரிய அங்கீகாரம், அரசு பதவி, எல்லா பதவியும் கொடுக்கப்படும் என்ற அந்த கருத்தை வந்து முன்மொழித்தார். திமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. அதே சமயத்தில் கூட்டணி வரும் போகுன்ற கருத்து சொல்லியிருக்காரு. கூட்டணி வந்து நினைச்ச மாதிரி அமையும் சொல்லியிருக்காரு.
இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறது சார்? இல்லைங்க, இப்போ இன்னும் வந்து 15 மாசம் இருக்கு, 15 மாசம் இருக்குது. அதாவது தேர்தல் வர்றதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை அரசியல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது நம்ம இவர் சி சண்முகம் பேசும் போல கடைசி கட்டங்களில் கூட எவ்வளோ மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்ம புதுசா சொன்ன மாதிரி எல்லாம் வந்து அதாவது வந்து கொள்கையில ஊறி இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் வந்து கட்சி இணைச்சிட வேண்டியது தானே திமுகவோட. அதாவது கூட்டணியில் வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் வந்து வரும். பல கட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து கடந்த காலங்களில் சந்தர்ப்பங்களில் அதாவது கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 15 மாதம் டைம் இருக்கு. ஸோ எந்தெந்த கட்சிகள் எங்களோட வராங்க அவங்கள சேர்த்துக்கொள்வதா இல்லையா எங்க தலைமையிலான அந்த கூட்டணி வந்து எங்க பொதுச்செயலாளர் வந்து முடிவு செய்வார். 16 தீர்மானங்கள்ல மத்திய அரசு வலியுறுத்தி 4 தீர்மானங்கள் இருக்கு. அதுல கண்டனம் அப்படின்ற வார்த்தையை கூட வந்து பார்த்த மாதிரி தெரியல. கண்டனம் தெரிவிக்க முடியாத அளவுக்கு மத்திய அரசுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பா இருக்கு. இல்ல அதாவது நல்லது செய்தால் வந்து எந்த அரசாக தான் பாராட்டணும். அதே வந்து தவறு செய்தால் எந்த அரசாக இருந்தாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், இந்த இஷ்யூவில் வந்து நாங்கள் வந்து தவறிட்டுன்னு சொல்லுங்கள் நீங்கள், நான் சொல்கிறேன் நான். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி வேறு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்கள் விரோத செயல் புரியும் போது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தட்டி கேட்கும். மாநில அரசை கண்டிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வீரியமும் வேகமும் அது ஜனவரி மாதத்துல சொல்லியிருக்கிறது இல்லையா? ஜனவரி வந்து 234 தொகுதிக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து பாஜக கூட்டணி சார் மத்திய அரசு விமர்சிக்கல. என்னங்க பாஜக கூட்டணி இப்பதான் இன்னைக்கு இது 4 தீர்மானம் கொண்டு வந்திருக்குமே இன்னைக்கு. அதான் ஏற்கனவே போயிடுச்சு சொல்லிட்டாரு. அது முடிந்து போன கதை. அதை பத்தி மீண்டும் மீண்டும் பேசாதீங்க. விடுங்க.